Wow! Onion dosa. My choice is always onion dosa. Vegetable dosa. It's my choice. Podi dosa. My choice is podi dosa. Wow! Masala dosa. It's always my choice. தோசை வகைகளில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சாய்ஸ் இருக்கலாம். ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே சாய்ஸ் இதயம். திமுக சார்பில் புதிதாக தேர்வு செய்யப்பட்ட எம்பிக்கள் கூட்டம் சென்னை அறிவாலயத்தில் நடந்தது. வெற்றி பெற்ற அனைத்து திமுக எம்பிக்களும் பங்கேற்றனர். அவர்கள் மொத்தம் 6 தீர்மானங்களை நிறைவேற்றினர். அதில் அண்ணாமலை போட்டியிட்ட கோவையை குறிவைத்தும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. திமுக எம்பிக்கள் நிறைவேற்றிய தீர்மானங்கள் விவரம்: இந்தியாவை திரும்பி பார்க்கும் வெற்றியை வழங்கிய தமிழக மக்களுக்கும் தமிழக முதல்வர் ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவிப்பது. 40 தொகுதியிலும் பெற்ற வெற்றியை கொண்டாடும் வகையில் வெற்றி விழா, கலைஞர் நூற்றாண்டு விழா, வெற்றிக்கு காரணமான ஸ்டாலினுக்கு பாராட்டு விழா என முப்பெரும் விழாவை ஜூன் 14ஆம் தேதி கோவையில் நடத்துவது. பார்லிமென்ட்டில் உள்துறை கட்டுப்பாட்டில் உள்ள CISF வீரர்களை பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தும் முடிவு கண்டிக்கத்தக்கது. வழக்கம் போல் PSS அணியை பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்த வலியுறுத்துவது. நிதி உரிமை, மொழி உரிமை குறித்து பார்லிமென்ட்டில் உறுதியாக குரல் எழுப்புவது. பார்லிமென்ட் வளாகத்தில் அகற்றிய அனைத்து தலைவர்கள் சிலைகளையும் அதே இடத்தில் வைக்க மத்திய அரசை வலியுறுத்துவது. நீட் தேர்வு வேண்டாம் என்கிற மாநிலங்களுக்கு விலக்களிக்க வேண்டும். இதற்கு பாஜக தலைமையிலான NDA கூட்டணியில் உள்ள சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமார் ஆகியோரும் மத்திய அரசை வலியுறுத்த வேண்டும் என 6 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. முன்னதாக எம்பிக்கள் மத்தியில் முதல்வர் ஸ்டாலின் பேசினார். பார்லிமென்ட்டில் எம்பிக்கள் எப்படி செயல்பட வேண்டும் என்பது பற்றி கூறினார். குறிப்பாக டெல்லியில் தனது பெயரையும் கட்சியின் பெயரையும் காப்பாற்ற வேண்டும் என்று அறிவுரை வழங்கினார். உங்களை எல்லாம் பார்க்கும்போது எனக்கு மிக மிக மகிழ்ச்சியாக இருக்குது. நான் ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்கேன். இன்னும் சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் என்ற முறையில் இன்னும் எனக்கு பெருமையாக இருக்குது. 40க்கு 40ன்னு சொல்லி பரப்புரை பயணத்தை தொடங்கினோம். 40க்கு 40ங்கிற வெற்றியை நம்ம அடைஞ்சிட்டோம். 40க்கு 40 என்பது இந்த வெற்றி சாதாரண வெற்றி இல்லை. 2004ஆம் ஆண்டு, அதாவது 20 ஆண்டுகளுக்கு முன்னால் தலைவர் கலைஞர் அவர்கள் நமக்கு பெற்று தந்த வெற்றி இது. அந்த வெற்றியை இப்போ நம்ம பெற்றிருக்கோம். இப்போ நம்ம அடைஞ்ச வெற்றிக்கு மிக முக்கியமான சிறப்பு ஒன்று இருக்குது. 2019 நாடாளுமன்ற தேர்தலில் புதுவை உள்ளிட்ட தமிழ்நாட்டோட 39 தொகுதிகள் தான் கைப்பற்ற முடிஞ்சிச்சு. ஒரே ஒரு தொகுதியில் வெற்றி வாய்ப்பு இழந்தோம். இந்த தேர்தலில் அந்த ஒன்றையும் சேர்த்து 40க்கு 40 வென்றிருக்கோம். 2வது தேர்தலில் முழுமையான வெற்றியை பெறுவது என்பது சாதாரணமானது இல்லை, சாதனை, மிகப்பெரிய சாதனை. இது வரலாற்று சிறப்புமிக்க சாதனையாக அமைந்திருக்கிறது. உங்களுக்கு இத்தகைய பெரிய வாய்ப்பை கொடுத்த கழகத்துக்கும் உங்களுக்கு வாக்களித்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் மிக மிக உண்மையாக நீங்கள் இருக்கணும். இதுதான் கழகத் தலைவர்ங்கிற முறையில் நான் வைக்கிற என்னுடைய பணிவான வேண்டுகோள். உங்களுக்கு அதிகம் சொல்ல தேவையில்லை. திராவிட முன்னேற்ற கழகம் என்ற கொள்கை குடும்பத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு டெல்லி செல்கிற நீங்கள் என் பேரையும் கழகத்தோட பேரையும் காப்பாற்றணும். ஒரு சில மாநிலங்களில் தேர்தல் முடிவுகள் லேசாக மாறிடுச்சு. ஒன்றியத்தில் இந்தியா கூட்டணி தான் ஆட்சி அமைச்சிருக்கோம். அந்த மாறி இருந்தால் அது மாறி போச்சு. அதே நேரத்தில் மிகப்பெரிய பெரும்பான்மை மட்டுமில்லை, ஆட்சி அமைக்க தேவையான அளவுக்கு செல்வாக்கை கூட பாஜகவால் அடைய முடியல. 370 தொகுதியில் வெற்றி பெறுவோம், 400 தொகுதியில் வெற்றி பெறுவோம்னு சொல்லி கடைசியில் 240க்கு இறங்கிடுச்சு பாஜக. இந்த சூழலில் நாம் தமிழ்நாட்டுக்கான கோரிக்கைகளை நாடாளுமன்றத்தில் உறுதியை எடுத்து வச்சு வாதாடணும், போராடணும். ஏராளமான வாக்குறுதிகளை நாம் மக்கள் மன்றத்தில் வச்சுருக்கோம். அவை எல்லாத்தையும் நாடாளுமன்றத்தை முன் வச்சு செயல்பட வைக்கணும். பலவீனமான பாஜக அரசை நம்மோட முழக்கங்கள் மூலமாக செயல்பட வைக்க வேண்டிய கடமை உங்கள் எல்லோருக்கும் இருக்குது. நம்ம கழக தேர்தல் அறிக்கையை படியுங்க. கழகத்தின் கடந்த கால நிலைப்பாடுகளை உணர்ந்து தெரிந்து பார்லிமெண்ட்டில் பேசுங்க. நாடாளுமன்ற விவாதங்கள் எடுத்து படிங்க. நாடாளுமன்றத்துக்கு தவறாமல் போகணும். முழுமையாக இருந்து எல்லோருடைய பேச்சையும் கேட்கணும். கடந்த முறை எதிர்க்கட்சி வரிசையில் கூட்டம் குறைவாக இருந்துச்சு. ஆனால் இந்த முறை 234 உறுப்பினர்கள் இருக்க போகிறீங்க. ஒரு விதத்தில் பார்த்தா பாஜகவுக்கு சரிக்கு சமமாக இந்தியா கூட்டணி எம்பிக்கள் இருக்க போகிறோம். இந்த வாய்ப்பை ஆக்கப்பூர்வமான விவாதங்களுக்கு பயன்படுத்திக்குங்க. சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 2 ஆண்டுகள் தான் இருக்குது. எனவே நாடாளுமன்ற உறுப்பினர் செயல்பாடுகள் மக்கள் உன்னிப்பாக கவனிப்பாங்க. அந்த எச்சரிக்கை உணர்வோடு செயல்படணும் என்று உங்கள் எல்லோரையும் கேட்டுக்கிறேன்.